வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நியூஸ் வந்து 2 நாளா, அதாவது நேற்று நைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ்ல அப்படி போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஆனா அது வந்து நீங்க கூகுள்ல போய் பார்த்தாலே நிறைய ஆர்டிகல்ஸே வருது. சும்மா கூகுள்ல போயிட்டு ஹர்திக் பாண்டியான்னு டைப் பண்ணுங்க. இந்த ஆர்டிகல் வந்து ஒரு 2-3 அஃபிஷியல்னு சொல்ல முடியாது, ஒரு ட்ரஸ்டபிள் சோர்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க. ஓகே, ஆக்சுவலி என்ன மேட்டர் அப்படின்னா, டைரக்டாவே சொல்லிடுறேன், ஹர்திக் பாண்டியா மும்பையை விட்டு வெளியில போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. எஸ், என்ன மேட்டருங்கிறது தெளிவா சொல்றேன். ஹர்திக் பாண்டியா ஒரு காலத்துல மும்பை பிளேயர் தான். அதுக்கப்புறம் அவர் வந்து குஜராத் டைட்டன்ஸ் போனாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு கப் அடிச்சாரு, இன்னொரு வாட்டி ஃபைனல் போறாரு. தென் அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸுக்கு போன வருஷம் வந்துட்டாரு. ட்ரேட் பண்ணியிருந்தாங்க, ஒரு பயங்கரமான ட்ரேட், எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல் வரலாற்றுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரேட் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அது வந்து நிறைய மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிருப்தியை கொடுத்துச்சு அப்படிங்கிறதுலையும் மாற்றுக்கிறது கிடையாது. அவர் எங்கெல்லாம் போனாரோ அவங்க எல்லா இடத்துலையும் பூ பண்ணாங்க அவரை. ஏன்னா ரோஹித் சர்மா மாதிரி ஒரு லெஜெண்ட் அங்க 5 கப் அடிச்சு கொடுத்துட்டு இருக்கிறப்போ அந்த டிரான்சிஷனே கரெக்டா இல்லை. அது ஒரு நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். எஸ், நான் ஆனா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி ஹர்திக் பாண்டியா வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு வந்ததுல எனக்கு வந்து பெரிய தப்புன்னெலாம் தோணலை. நான் ரொம்ப காலமாக அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆனால் ரோஹித் சர்மாவுக்கு அங்கே கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கலங்கிற மாதிரி தான் அது வெளியில் போர்ட்ரேட் ஆனிச்சு. அதுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் அவங்க ஒய்ஃப் பண்ண ஒரு சில கமெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராமில். எஸ், இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஐபிஎல்லும் ரொம்ப ஒஸ்டா விளையாண்டாங்க. தோத்ததுக்கு முக்கிய காரணம் ஹர்திக் பாண்டியான்னு சொன்னாங்க. அவரோட ஆட்டிடியூட் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல. இது மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லைஃபாவும் நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டார் அவரு. எஸ், அவருக்கு பர்சனலா ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வேர்ல்டு கப் போயிட்டு வின் பண்ண வரையும் அது செமையா இருந்துச்சு. சீரியஸ்லி ஒரு ரிடம்ஷன் பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மெகா ஆக்ஷன் வரப்போகுது. ஓகே, ஒன்னு ரோஹித் சர்மா அங்க இருக்கணும், இல்ல ஹர்திக் பாண்டியா அங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எஸ், எனக்கு தெரிஞ்சு வந்து ரோஹித் சர்மாவை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ரோஹித் சர்மா டிசர்வ் ஃபார் கேப்டன்சி, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவர் நான் கேப்டனா வர்றேன் அப்படின்னா எடுத்துக்கிறதுக்கு எவ்வளவோ டீம்ஸ் இருக்காங்க. லைக் ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி டீம்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரோஹித் சர்மா ஆக்ஷன் வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பட் ஆனா இப்ப என்ன நியூஸஸ் போட்டிருக்காங்கன்னா, ரோஹித் சர்மாவை மும்பை ரீடைன் பண்ணிட்டு ஹர்திக் பாண்டியாவை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டிருக்காங்க. எஸ், இது வந்து உண்மையுமே கரெக்டான ஒரு விஷயமா இது நடக்குமா அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் 100% நடக்க வாய்ப்பே இல்லை. அப்புறம் ஏன் ப்ரோ இந்த வீடியோ அப்படின்னா, நான் அகைன் சொல்றேன்ல, இந்த நியூஸ் வந்து இப்ப போயிட்டு இருக்கு. நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர் நண்பர்களே அனுப்பி இதை பத்தி பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து மறுபடியும் ஹர்திக் பாண்டியாவை விடலாம் மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு கோடி கொடுத்து எடுத்துட்டு வந்தது அடுத்த ஃபியூ இயர்ஸ்க்கு அவரை கேப்டன்சி பண்ண வைக்கலாம். ஓகே, பட் ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில டீம்ஸுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா தேவைப்படுறாரு, அங்கதான் மோரல் கரெக்டா இல்ல கொடுங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதை பத்தி நம்ம பேசவும் முடியாது, பேசினா அது தப்பாயிரும். எஸ், அதனால வந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூமர் தான் அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த ஐபிஎல் ஆக்ஷன், ஐபிஎலுக்கு முன்னாடி இது மாதிரி பல ரூமர்ஸ் வரும். அதுல ஒன் ஆஃப் த ரூமர் தான் இது. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன மேட்ரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியாவை ஆர்சிபி எடுக்க ட்ரை பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தான் இப்ப பயங்கரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. எஸ், அதுக்கு காரணம் ஆர்சிபிஎன்ஸ் அபிஷியல்ங்கிற ஒரு பேஜ்ல இருந்து தான் இது ரிலீஸே ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஆர்டிகல் அதை பத்தி போட்டிருக்காங்க. அதாவது ஃபேப் டு பிளேசஸை இப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க இல்லையா ஆர்சிபி, அதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கேப்டன் தேவை. ஓகே, சோ ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் வேற ஆல்ரெடி பிரச்சனையில இருக்கு. அப்படிங்கிறப்போ ஹர்திக் பாண்டியாவை வந்து மும்பை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆர்சிபி எடுத்துருவாங்கிறது தான் இதை சுத்தி கட்டமைக்கப்பட்ட அந்த ரூமர். ஆனா இது எல்லாமே ரூமர் தான், சும்மா சொல்றது தான். ஓகே, நான் 100% நாள்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சொல்லுவீங்க ஹர்திக் பாண்டியாவை ரிலீஸ் பண்ணவே சான்ஸ் இல்லை மும்பை இந்தியன்ஸ். இன்கேஸ் அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவர் ஆர்சிபிக்கு தான் போவாரு அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஆக்ஷன்ல எந்த டீம் நல்லா பிட் பண்ணி எடுக்கிறாங்களோ அந்த டீமுக்கு அவர் போவார். ஓகே, ஸோ ஐபிஎல் எனக்கு தெரிஞ்சு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஐபிஎலோட ஆக்ஷன் வரப்போகுது, அடுத்து ஐபிஎல் வரப்போகுது. அப்படிதான் இன்னும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 10 மாசம் இருக்கு. பட் ஆனா இப்பவே இந்த ஐபிஎல் பத்தி இவ்வளவு பேசுறோம் அப்படின்னா அதுதான் அதோட அந்த ஒரு மவுஸ் அப்படின்னே சொல்லலாம். எஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு ரூமர் தான். பட் நிறைய நண்பர்கள் என்கிட்ட, நம்ம ஆடியன்ஸ் நிறைய சின்ன பசங்க இருக்காங்க நண்பர்களே, ஒரு 2K கிட்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது, அவங்க நம்மளோட ஃபாலோவர்ஸ். லைக் அதான் அந்த ஸ்கூல் படிக்கிற அது மாதிரி பசங்க
எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லையும் சரி இல்லை வந்து நம்மளோட கமெண்ட்ஸ்லையும் சரி நிறைய கேட்குறாங்க. அவங்க ஒரு புரிதல் இல்லாமல் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காகலாம் தான் இது மாதிரி வீடியோஸ்லாம் போகிறது. மற்றபடி வந்து ஒரு ரூமருக்கே இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. பட் நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கணும். ஏன்னா நம்ம இதில் வந்து 40 வயசு ஆடியன்ஸும் இருக்காங்க, 30 வயசு ஆடியன்ஸும் இருக்காங்க, நம்மள மாதிரி 20s ஆடியன்ஸும் இருக்காங்க, அதை விட சின்ன பசங்களும் இருக்காங்க, பொண்ணுங்களும் இருக்காங்கிறப்போ இது மாதிரி சில எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து தான் ஆகணும். வேற எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிடையாது. எஸ், அதனால தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயமும் நான் படித்தேன். என்னன்னா, எனக்கு வந்து கேப்டன்சிலாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சொல்லியிருக்கிறதாகவும், நான் மும்பையிலேயே நீடிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதாகவும் ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. எஸ், நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடிலேருந்தே ஒரு விஷயம் ரொம்ப ஷுவராக சொல்லிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சிஎஸ்கேனா எம்எஸ் தோனி, ஆர்சிபினா விராட் கோலி, அது மாதிரி மும்பை இந்தியன்ஸ்னா அது வந்து ரோஹித் சர்மா. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்த ஒரு இதுதான். ஓகே, ஸோ ரோஹித் இன்கேஸ் ஐபிஎல் விட்டு வர்றாரு அப்படின்னா அவர் வேற டீம்ல போய் விளையாடலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு லெகசி கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஓகே, இது நான் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா. ஸோ அவர் ஒன்று அங்கே விளையாடுவாரு, இல்லைன்னா நான் வந்து ரிட்டையர் ஆகுறேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சுட்டு போயிடுவாருங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்கு. இப்போ அதுக்கேற்ற மாதிரியே ஒரு சில ஆர்டிகல்ஸும் படித்தேன், மேபி இருக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, இந்த ஹர்திக் பாண்டியாவோட இந்த மும்பை ரிலீஸ் பண்ணலாங்கிறத யோசிக்கிறதுக்கான காரணம், T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சது ரோஹித் சர்மான்னு சொல்றாங்க. T20 வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமே ஹர்திக் பாண்டியாங்க. அதையும் நீங்க கொஞ்சம் பார்க்கணும். ஓகே, அது கம்ப்ளீட்லி ரூமர் தான். ஓகே, வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கின்றேன். ஓகேவா? ஸோ until then, bye from this is VJ Money. Love you all. Stay safe மக்களே.